வணக்கம். இங்க நான் செத்து போயிட்டேன்னா இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் இல்லையா? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு எந்த ஒரு மனுஷையும் தயவு செஞ்சு தள்ளி விட்டுறாதீங்க. அப்படி பண்ணாம இருக்கிறது தான் இந்த உலகத்திலேயே நீங்க செய்யக்கூடிய மிகச்சிறந்த கருணையா இருக்குங்க. அதே மாதிரி வாழ்க்கையில உங்களை ஒவ்வொரு முறையும் தள்ளி விடுறவங்களை, தூக்கி எறிஞ்சிட்டு போறவங்களை நன்றி சொல்லுங்க. ஏன் இந்த இடத்துல நான் இது சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு முறையும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு இவங்க தான் காரணம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அவங்க தூக்கி விடல, அவங்க தள்ளி விடல, உங்களை அவமானப்படுத்தல அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில வைராக்கியமா நீங்க முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வராதுங்க. அதனால உங்களை ஒருத்தவங்க தூக்கி எறிஞ்சு பேசுறாங்க, உங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படின்னா சந்தோஷமா அந்த இடத்தை விட்டு வெளியில வந்துருங்க. ஆனா மனசுக்குள்ள மட்டும் அவங்க முன்னால வாழ்ந்து காமிக்கணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோட வாழ்ந்து காட்டுங்க. இங்க கடலுக்குள்ள கல்ல தூக்கி போடுறதுனால கடலுக்கு என்னைக்குமே வலிக்க போறது கிடையாது, கல்லுதான் காணாம போகும். அதே மாதிரிதான் உங்க மேல விமர்சனங்களை வீசிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கல்லா இருக்கட்டும், நீங்க கடலா இருங்க. உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு கண்டிப்பா உங்களால முன்னேறி போக முடியும். சோ இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் பயந்துகிட்டு என்னடா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு வருத்தப்பட்டுட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் முன்னேற முடியாது அப்படிங்கறது தாங்க உண்மை. இங்க எதிரிகளை பார்த்து என்னைக்குமே பயந்து போய் உட்கார்ந்துருக்காதீங்க. ஏன்னா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க கூடவே நிறைய நல்ல நண்பர்கள் தேவை. ஆனா வாழ்க்கை முழுவதும் நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு எதிரியாவது தேவை அப்படிங்கறது தாங்க உண்மை. இந்த உலகத்துல நீங்க எங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டாலும் உங்க பிரச்சனைகள்ல இருந்து நீங்க என்னைக்குமே தப்பிக்கவே முடியாது. பிரச்சனையில இருந்து நீங்க தப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைய நேருக்கு நேரா நீங்க சந்திக்கிறப்பதான் உங்களால அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வர முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்காக ஓடி போய் ஒளியறது, வருத்தப்பட்டு அழுகிறது, இதனால எந்த பிரச்சனையும் உங்களுக்கு சால்வ் ஆகாது, எந்த தீர்வும் கிடைக்காது அப்படிங்கிறது தாங்க இங்க உண்மை. இங்க விதைகள் கீழ் நோக்கி விழுந்தாதான் விருட்சமா ஒரு மரம் மேல் நோக்கி வளர முடியும். உங்களோட வாழ்க்கையிலயும் அப்படிதாங்க. நீங்க கீழே விழும்போது விதைகளா விழுங்க, ஆனா மறுபடியும் எழும்போது விருட்சமா யாரும் உங்களை அசைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறது தான் உங்களோட வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய வைராக்கியமா லட்சியமா இருக்கணுங்க. சில பேரு உங்க கூடவே இருந்து உங்களுக்கு கெடுதல் பண்ணுவாங்க. ஆனா இன்னும் சில பேர் இருப்பாங்க, எங்கேயோ தூரத்துல இருந்து நீங்க நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, உங்களுக்காக நல்ல விஷயங்கள் செய்வாங்க. ஆனா ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் நம்ம ஒரு சில பாடங்களை கத்துக்கணுங்க. பாடங்களை கத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம அப்படியே நகர்ந்துகிட்டே இருக்கணும். எந்த இடத்துலயும் தேங்கி மட்டும் நின்னுடாதீங்க. கடைசி வரைக்கும் குட்டை மாதிரி நம்ம அங்கேயே தான் நிக்கணும். நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருங்க. உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பா நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இங்க வேலை செய்யறவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மன அழுத்தத்தை விட வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். என் வாழ்க்கையில நான் வேலைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னாவே எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்பப்பா அப்படின்னு அழுத்துக்கிறவங்க கிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க. வேலைக்கு போகாம, வேலை கிடைக்காம, இங்க வாழ்க்கையை நாம நினைச்ச வேலை செய்யாம ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டு அன்னன்னைக்கு பொழப்ப நடத்திட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. இன்னும் சொல்ல போனா வேலையே கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு வேலை தேடிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா. அவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க, வேலைக்கு போனா எந்த அளவுக்கு ஜாலியா சந்தோஷமா மனநிறைவோட இருக்கலான்னு அவங்க சொல்லுவாங்க. அந்த நிமிஷம் நம்மளோட வாழ்க்கைக்கு என்னடா குறைச்சல் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு அப்பதான் வரும். சோ இந்த அளவுக்கு மன அழுத்தத்துக்கு உங்களையே நீங்க கொண்டுட்டு போகாதீங்க. சோ இதுல என்ன விஷயம்னா, வேலைக்கு போகாம இருக்கிறவங்களுக்கு தான் ஸ்ட்ரெஸ் அதிகமே தவிர வேலைக்கு போறவங்களுக்கு கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க அடைய வேண்டிய ஒரு விஷயத்த இன்னும் நீங்க அடையல, இல்ல உங்களோட இலக்க நீங்க இன்னும் எட்டி பிடிக்கல அப்படின்னா அதுக்கு காரணம் முழுக்க முழுக்க நீங்க தானே தவிர அடுத்தவங்க கிடையாதுங்க. நீங்க எந்த விஷயத்த அடைய நினைக்கிறீங்களோ அதை அடையிறதுக்கான தகுதிய முதல்ல நீங்க வளர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க எதையும் தேடி திரியணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. உங்களுக்கு உரிய ஒரு விஷயம் உங்களை தேடி தன்னால வந்து சேரும். சோ எதையும் தேடிட்டு நீங்க போகணும்னு அவசியமே கிடையாது. ஒரு விஷயம் வேணும், ஒரு விஷயத்த, ஒரு இலக்கை நீங்க அடையணும் அப்படின்னா அதுக்கான முயற்சிகள், அதுக்கான ப்ரிப்பரேஷனை நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க.
கண்டிப்பா அது உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மைங்க. வாழ்க்கையில தனியா போராடிக்கிட்டே இருக்கிறனே, எனக்கெல்லாம் எங்க வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு தயவு செஞ்சு புலம்பாதீங்க. ஏன்னா இவ்வளவு ஒரு சூழ்நிலையிலையும் தனியா இருக்கும்போது கூட உங்களுடைய லட்சியத்துக்காக நீங்க போராடிக்கிட்டே இருக்கீங்க பாத்தீங்களா, இதுவே மிகப்பெரிய வெற்றி தான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. தனியா இருக்க நாளா எங்க ஜெயிக்க போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்துச்சு அப்படின்னா அதை தூக்கி அப்படி குப்பையில போட்டுருங்க. இது ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நீங்க மட்டும்தான் போராடி பெற முடியும். சோ உங்களுக்காக இங்க யாரும் வந்து போராட மாட்டாங்க, உங்களுக்காக நிக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இங்க அவங்களுடைய வாழ்க்கையிலேயே 1000 போராட்டங்கள் நிறைந்ததா இருக்கு. சோ அவங்க உங்களுக்காக வந்து நின்னு போராடுவாங்க அப்படின்னு என்னைக்குமே யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க. உங்க வாழ்க்கைக்கு உங்களுக்கு ஒரு தேவை அப்படின்னா அது நீங்களா தான் போய் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துக்கணுமே தவிர யாரும் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க. இங்க எத்தனை அதிகமா நீங்க நெய்ய ஊத்தி ஊத்தி நீங்க வந்து ஒரு விளக்கு ஏத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் அந்த தீபம் தானா எரியாது. அந்த விளக்கை ஏத்துறதுக்கு, அந்த தீபத்தை எரிய விடுறதுக்கு இன்னொரு தீ கண்டிப்பா தேவைப்படும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கான நெருப்பா, உங்களுக்கான தீயா நீங்களே இருங்க, யாரையும் எதிர்பார்க்காதீங்க. உங்களுக்கான வெளிச்சத்தையும் நீங்களே உருவாக்குங்க. அதை அணைஞ்சு போகாம தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கும் வேற யாரையும் எதிர்பார்க்காதீங்க. இந்த வேலைய உங்களை விட வேற யாரும் சிறப்பா செய்ய முடியாது. ஏன்னா இது உங்களோட வாழ்க்கை. உங்க வாழ்க்கைக்கு தான் உங்களுக்கு தான் வந்து உங்க வாழ்க்கை மேல அக்கறை இருக்குமே தவிர வேற யாருக்கும் அக்கறை இருக்காது. அதனால இது என் வாழ்க்கை இப்படி உட்கார்ந்துருக்கேன், யாராவது வந்து வெளிச்சம் கொடுப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யாருமே வரமாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்களா முயற்சி பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சம் வரும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. இங்க நரிகளுக்கு மத்தியில நாம வாழும்போது அப்பப்போ கர்ஜனை பண்ணி தான் நாம சிங்கம் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணணும். சோ அதே மாதிரி தாங்க நீங்க எப்பயுமே உங்களுக்கான இடத்துல நீங்க நில்லுங்க. நாய்களுக்கும் நரிகளுக்கும் மத்தியில நீங்க வாழும்போது அப்பப்போ கர்ஜித்து தான் நம்ம சிங்கம் அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ண வேண்டிய சூழ்நிலையில இன்னைக்கு நம்ம இருக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.